விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிக கனமழை பெய்தது. இதில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு மழையின் தாக்கம் எப்படி இருக்கும் என்றும் சுயதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கியுள்ள நிலையில் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்தது. ஆனால் நவம்பர் மாதம் தொடங்கிய சில நாட்களாக சென்னை உள்ளிட்ட டெல்டாவின் பல மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவியது. இந்த நிலையில் கடந்த வாரம் முதல் கணிசமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நவம்பர் மாதம் நடுப்பகுதியில் உருவான முதல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலோர மாவட்டங்களின் பல இடங்களில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்தது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இப்போது லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டிய கேரள கடற்கரைகளில் நீடித்திருக்கிறது. இதனால் மத்திய தமிழகம் மற்றும் வங்காள விரிகுடாவில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று மத்திய தமிழகம், குறிப்பாக புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இதில் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் நல்ல மழை பெய்யக்கூடும் எனவும் ஹேமச்சந்தர் தெரிவித்துள்ளார். இதில் தென் தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து மழை பெய்யும் எனவும், சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்றிரவு மற்றும் நாளை அதிகாலை வரை மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் நவம்பர் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், சென்னையில் வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். வட தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். கடலோர மாவட்டங்கள் முழுவதும் மிதமான முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார்.